இந்த மெனோபாஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டேப்லெட்லேருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது. அது அந்த பெண்ணோட சஃபரிங்ஸை முழுசா புரிஞ்சுக்கிறது மூலமா தான் அந்த மேனேஜ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் இருக்கும். அதாவது வெயிட் கெயின், எடை அதிகமாக போடலாம், தூக்கம் இருக்காது, படபடப்பு இருக்கும், இல்ல பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். இந்த ஒவ்வொரு சிம்ப்டம்ஸ்க்கும் நம்ம மாத்திரை குடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரிலீஃபே கிடைக்காது. ஏன்னா மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது லைஃபோடைய டிரான்சிஷன். ஸோ இங்கே மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரியல் மேனேஜ்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா லைஃப் ஸ்டைல், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், எமோஷனல் பேலன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது அண்ட் அஃப்கோர்ஸ் ஹோமியோபதி, இண்டிவிஜுவலைஸ்டு ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஹோமியோபதியில் நாங்கள் சிம்டம்ஸை சப்ரஸ் பண்ண மாட்டோம். உங்களை முழுசாக அனலைஸ் பண்ணி உங்களுடைய மைண்ட், உங்களோட ஸ்ட்ரெஸ், உங்களுடைய ஸ்லீப் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ வித் ரைட் ஹேபிட்ஸ் அண்ட் ரைட் ரெமெடி மெனோபாஸை நீங்கள் ஸ்மூத்தாக கடந்து போக முடியும். உள்ள சைலண்டாக வச்சுட்டு சஃபர் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.